ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் க்ரோச்சே கற்றுக்க போகிறோம். நான் உங்களோட பிரவி பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒன்றா எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் இப்படி தான் அந்த ரோல் பண்ணிவிட்டு இப்படி நாட் எடுத்துக்கணும். இப்போ நான் செயின் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இங்கே பாருங்கள், உள்ளே விட்டு எடுத்துடணும். அதே மாதிரி இது உள்ளே விட்டு எடுத்துடணும். அதே மாதிரி சேம் இப்படியே செஞ்சுட்டு வரணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் வேணாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். பேசிக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் ஆகிறது இதுதான். இந்த மாதிரி தான் ஸ்டெயின் பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சஸ் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு இதுக்காகவே தனித்தனியாக நான் உங்களுக்கு ஒன்றா நான் சொல்லி கொடுக்குறேன். இதுதான் செயின் ஸ்டிச்சஸ். ஓகேவா? இப்போது இதிலிருந்து நாம் அந்த செயின் ஸ்டிச்சஸ்லேருந்து நான் இப்போ என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, சிங்கிள் குரோஷே, இது எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போது நான் சேம் அதே மாதிரி செயின்ஸ் போட்டுக்கிறேன். 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒரு 10 போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது தான் போடணும். அதுக்குள்ளே விட்டு இப்போ இந்த த்ரெட்டை இப்படி வெளியில் எடுத்து ஒரு நாட் சேம் அதே மாதிரியே உள்ளே இருக்க த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு நாட், உள்ளே இருக்கிற த்ரெட்டை இப்படி வெளியில் எடுத்து ஒரு நாட், சேம் இது மாதிரியே போடுங்க. பாருங்கள், உள்ளே இருக்கிற த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம், ஒரு நாட் போடுறோம். உள்ளே இருக்கிற த்ரெட்டை இப்படி வெளியே எடுக்கிறோம், ஒரு நாட் போடுறோம். இப்போது இதே மாதிரியே ரொட்டீன் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதாங்க. இது சிங்கிள் குரோஷே, அதாவது ஹாஃப் சிங்கிள் குரோஷே அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஹாஃப் சிங்கிள் குரோஷேன்னா இது இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்து டபுள் குரோஷேனா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போது டபுள் குரோஷேக்கு அதே போல் நாட் போடுங்க. எல்லாருக்கும் கிளியராக புரியணும்னு தான் நான் வேறு கலர் த்ரெட்டில் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது செயின் ஸ்டிச்சஸ் போடுங்க. 1 2 3 4 5 6 7. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறோம். 8 9 10. சரியா? இதில் 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம 3ஆவது இதில் தான் நம்ம போடணும். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், இப்படி நார்மலாக எடுத்து நாட் போட்டோம். இப்போ ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது செயினில் தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது டபுள் குரோஷேக்கு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், அதே மாதிரி சேம் கொடுத்து இது உள்ளே எடுத்து நாட் போடணும். ஒரு 2 இது ஸ்கிப் பண்ணுங்கள், அப்புறம் 2 இது ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள், 2 இது ஸ்கிப் பண்ணுங்கள், அப்புறம் 2 ஸ்கிப் பண்ணுங்கள். அதே மாதிரி எடுத்துக்கோங்க, 2 இது ஸ்கிப் பண்ணுங்கள், அப்புறம் மறுபடியும் 2 ஸ்கிப் பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் இதே மாதிரியே நம்ம கொண்டு வந்துடணும். இதுதான் டபுள் குரோஷே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நான் பின்னாடி சொல்லி கொடுக்குற போகிற எல்லா பேட்டர்ன்ஸ்க்கும் நமக்கு இந்த பேசிக் மட்டும் தெரியணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற விஷயமும் கூட. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுமே கற்றுக்கலாம். எல்லோரும் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுதான் டபுள் குரோஷே. புரியுதா உங்களுக்கு? சிங்கிள் குரோஷேனா எப்படி இருக்கும், டபுள் குரோஷேனா எப்படி இருக்கும், செயின்ஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஹாஃப் ட்ரிபிள் குரோஷே நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்த்தோம்னா இப்போ ஹாஃப் வந்து ட்ரிபிள் க்ரோஷே பார்க்க போகிறோம். பாருங்கள், நாட் போட்டுட்டேன். நாட் போட்டுட்டு சேம் இதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்டிச்சஸ் போட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செயின் ஸ்கிப் பண்ணி ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டோம், 2 செயின் ஸ்கிப் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இப்போ வந்து கரெக்டாக 2 இது ரொட்டேட் பண்ணி 2 ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்கிப் பண்ணோம்ல, இப்போ 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் உள்ளே விட்டு 4வது செயினுக்குள்ளே விட்டு இது அப்படியே வெளியில் எடுக்கணும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஜஸ்ட் ஒன்று ரோல் பண்ணிவிட்டு இப்போ அது அடுத்த செயினுக்குள்ளே விட்டு எடுத்து நமக்கு இங்கே 3 லைன் தெரியும். நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். சேம் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள், செயினுக்குள்ளே விடுங்க. இப்போ இந்த 3 இதை வந்து வெளியில் எடுக்கணும். இப்போ அதே மாதிரி தான். ஓகேங்களா? சேம் இப்படியே போடணும். இது வந்து ஹாஃப் ட்ரிபிள் க்ரோஷே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் ட்ரிபிள் க்ரோஷே. ஜஸ்ட் ஒன்று டபுள் க்ரோஷே போட்டோம்னா அதே மாதிரியே போட்டு, ஏன்னா நம்ம 2 செயின் ஸ்கிப் பண்ணி எடுப்போம். இதை வந்து பாருங்கள் இது வந்து ஹாஃப் ட்ரிபிள் க்ரோஷே. சரிங்களா? இப்போ வந்து இது செயின் ஸ்டிச்சஸ், இது ஹாஃப் டபுள் க்ரோஷே, இது டபுள் க்ரோஷே, இது ஹாஃப் ட்ரிபிள் க்ரோஷே. சேம் அதே மாதிரி இப்போ ட்ரிபிள் க்ரோஷேனா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? செயின்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். இப்போது ரொட்டேட் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ 2 ரொட்டேட் பண்ணி கரெக்டாக 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் 3வது செயினில் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறேன். ட்ரிபிள் க்ரோஷே நம்ம எப்படி போடணும்னா சேம் அதே மாதிரி தான், சிங்கிள் க்ரோஷே போட்ட மாதிரியே தான். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 வெளியில் எடுக்கணும், அப்புறம் 2 வெளியில் எடுக்கணும், அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற 2 வெளியில் எடுக்கணும். சேம் இதே மாதிரி 2 ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்கிப் பண்ணுங்கள், அப்புறம் 2 ஸ்கிப் பண்ணுங்கள், அடுத்த 2 சேம் இதே மாதிரி அடுத்த செயின்லையும் போட்டு எடுங்க. பாருங்கள் 2 ஸ்கிப் 2 ஸ்கிப் அப்புறம் 2. இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. இவ்வளோதான். இது பேசிக். இது தெரிஞ்சாலே போதும். நம்ம வந்து க்ரோச்செட் ரொம்ப அழகாக போட்டுடலாம். நிறைய பேக்ஸ் பண்ணலாம், கீ செயின்ஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஷூ சாக்ஸ் எல்லாமே பண்ணலாம், கேப் பண்ணலாம், நியூ பார்ன் பேபிஸ்க்கு செட் பண்ணலாம். என்னென்ன பேபி செட் வரும்ல, ட்ரெஸ்ஸு ஷூ ஷாக்ஸு கிளாத்துன்ட்டு எல்லாமே பண்ணலாம். பிளாங்கெட் பண்ணலாம், அமிகுருமி டால்ஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது க்ரோஷேயில். நீங்கள் பேசிக்காக ஒன்றா கற்றுக்கோங்க. நான் ஒன்றா இன்னிலேருந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக இருக்கு. உங்களுக்கு ஏதோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு தெரியுதா? வித்தியாசம் தெரியுதுங்களா? இதில் இருந்து பார்க்கும்போது நம்ம இதுதான் நமக்கு பேசிக்கான செயின் ஸ்டிச்சஸ் வந்து. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் க்ரோஷே, அதாவது ஹாஃப் சிங்கிள் க்ரோஷே. இது வந்து டபுள் க்ரோஷே. புரியுதா? இது ஹாஃப் ட்ரிபிள் க்ரோஷே, இது ட்ரிபிள் க்ரோஷே. அவ்வளோதாங்க.
நாளைக்கு மென்ஸ் வேலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.